எதுல விஷயத்துல சொல்லுங்க. எதுல விட்டு உங்க வாயில சொன்ன பாரு கதையில பாருங்க. அதாவது சொல்லுங்க. கணவன் பின்தூக்கி முன்னெல்வாள் பத்தினி. ஆமா. அந்த காலத்துல எங்க அப்பத்தால என்ன பண்ணுமா, நம்ம அப்பத்தா சரியா 9 மணிக்கு கையா படுக்க போட்டு. எத்தனை மணிக்கு படுக்க போட்டு? இத பிடிக்குமா ஏங்க? இரவா பகலா? ராத்திரி. ராத்திரி 9 மணிக்கு. 9 மணிக்கு படுக்க போட்டு அப்படி கையா கால பிடிச்சுன்னா அசரி கையா படுத்துருவாங்க. சரிங்க. காலையில 3 மணிக்கு எங்க அப்பத்தா இருந்துச்சு என்ன பண்ணும்? என்ன செய்வாங்க? நல்லா குளிச்சு தலைமுடிக்கு வட்ட பொட்டு வச்சு அழகான பொட்டுதெல்லாம் வச்சு என்ன சொல்லி காலத்துக்கு கும்பிடும்? என்ன சொல்ல? இந்த வாழ்நாள் முழுக்க என்னை சென்னையாக்க பிறந்தவனே, துணையாக்க பிறந்தவனே, துணையாக்க பிறந்தவனே. அந்த பாருங்க, நீ நல்லா இருக்கணும், நாடு நாளுக்கு தொட்டு கும்பிடுமா? இப்ப எந்த பொம்பளை போய் ஆம்பளை காலம் தொட்டு கும்பிடுது? தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எங்க காலையில எந்திரிச்சோன்னே என் புருஷன் கால தொட்டு கும்பிட்டு மாதிரி வேலையை பார்ப்பேன், கை தூக்குங்க பார்ப்பேன். கஷ்டமான கேள்வி. மாப்பிள இன்னும் கவனிக்கல, திருப்பி கேட்கிறேன், திருப்பி கேளு. அந்த தாய்மார்கள் நீங்களே கவனிக்க. அன்பு தாய்மார்களே, பாடம் நடத்துறாரு. காலையில எந்திரிச்சு என் கணவன் கால தொட்டு கும்பிட்டு மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படின்ற தாய்மார்கள் கையை தூக்குங்க. தெப்பாசிட்டை இழந்தார் ஆனந்தகுமார் அவர்கள். அங்க ஒரு பொம்பளையா நினைக்குது என்ன, அந்த முட்டைகளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல அவங்க காலையில தொட்டு கும்பிடுமா? ஆண்கள்கிட்ட கேட்கிறேன், கேளுங்க. காலையில எந்திரிச்சு என் முண்டாச்சு என் காலை தொட்டு கும்பிட்டு மாதிரி வேலை பார்ப்பா, ஆம்பளைய கை தூக்குங்க. அது பத்தி கஷ்டமா இருக்குங்க. மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலையா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயமா? நம்ம வீட்டுல நம்ம காலை தொட்டு கும்பிட்டா அடுத்த வீட்டுல நம்ம கேட்டா அது சொல்லு.